வணக்கம் நண்பர்களே! கலைஞர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. முதல்ல 1,13,00,000 யூசர்ஸ் தான் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மகளிர் உரிமை தொகை. ஆனா, அதுக்கப்புறம் விரிவாக்கம் பண்ணாங்க. உங்களுடன் ஸ்டாலின்ல கிட்டத்தட்ட ஒரு 30,00,000 அப்ளிகேஷன் வந்தது. அந்த 30,00,000 அப்ளிகேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 17,00,000 அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அமௌண்டும் வந்துடுச்சு. இன்னும் இருக்கிற ஒரு சிலருக்கு தான் அமௌண்ட் வரல எங்களுக்கு. எங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் வந்து இந்த கலைஞர் உரிமை தொகை வரலையோ, அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கான ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கலைஞர் உரிமை தொகை போர்ட்டல்னு சொல்லிட்டு, அதில போயிட்டு வெப்சைட்ல நீங்க உங்களுடைய அ குறைகள அதில தெரிவிங்க. அப்படி தெரிவிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால வரல? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ இன்னொரு ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் KMUT அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னாக்கா, உங்கள் விண்ணப்ப நிலையை அறிய அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆப்ஷன் ஒண்ணு உங்களுக்கு ஷோவாகும். இந்த ஆப்ஷன் தாங்க. இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வராம இருந்தது. இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது வந்து உங்களால ஒண்ணும் அக்சஸ் பண்ண முடியாது. இது யாரால அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில அலுவலரா இருக்கிறவங்களால மட்டும் தான் இந்த அக்சஸ பண்ண முடியும். அவங்களால இதில என்ன பிரச்சனை? எதனால உங்களுக்கு வரல? ஒருவேளை உங்களுடைய ஆதாரும், உங்களுடைய பேங்க் அக்கவுண்டும் வேற அக்கவுண்ட்லோட லிங்க் ஆயிருக்கா? அதாவது உங்களுக்கே ஒரு 2, 3 அக்கவுண்ட் இருக்கலாம். அந்த 2 அக்கவுண்ட்ல எந்த அக்கவுண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க அதில மொபைல் நம்பர் குடுக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை குடுத்திருந்தாலும் அந்த அக்கவுண்ட்ட நீங்க யூஸ் பண்ணாம இருந்திருந்தாலும், எந்த ஆதார்ல லிங்க் ஆயிருக்கோ உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போயிரும். ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல ரூ. 1 கிரெடிட் ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி, கூடிய சீக்கிரம் இந்த பொங்கலுக்குள்ளேயே உங்களுக்கான அமௌண்ட்ட வந்து கிரெடிட் பண்ணணும் அப்படின்றதுல மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பரையும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். ஹெல்ப்லைன் நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க கேட்டீங்கனாலும் 044 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குங்க இல்லையா? 255 இந்த நம்பர வந்து மேலேயே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, எதனால உங்களுக்கு வரல? ஒருவேளை நீங்க ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க இல்லையா? உங்களுக்கு 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஜிஎஸ்டி நீங்க கட்டுறவரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாம் நீங்க கேட்டகரி எல்லாம் இல்ல. இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் வரலன்றவங்களுக்கு, உடனே பார்த்து உங்க அக்கவுண்ட்ட வந்து கிளியர் பண்ணி, உங்க அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் ரூ. 1000 கிரெடிட் பண்ண விடுறாங்க. ரூ. 1000 கிரெடிட் பண்றது மட்டும் இல்லாம, உங்களுடைய பிரச்சனையும் அதோட தீர்த்தும் வைக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து 2வது டைம் உங்களுடன் ஸ்டாலின்ல நீங்க அப்ளை பண்ணியும் உங்களுக்கு அமௌண்ட் வராம இருக்கோ, அவங்க எல்லாருமே ஒன்ஸ் இந்த குறைதீர்வு தெரிவிப்பு விவரத்தில எல்லா விவரத்தையும் தெரிவிச்சு, உங்களுடைய சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அ க எண் வரும், குறிப்பு எண். இத குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கிடைக்குங்க.